வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 7.20 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். A microscope has an objective and eyepiece of focal length 5 cm and 50 cm respectively with the tube length of 30 cm. Find the magnification of the microscope in the near point and normal focusing. ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று அப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த், இன்னொன்று ஐபீஸோட ஃபோக்கல் லென்த். ஸோ அப்போது அப்ஜெக்டிவ் ஃபோக்கல் லென்த்தை F0ன்னு வச்சுக்கோங்க அண்டு சஃபிக்ஸ் ஓகேவா. ஃபோக்கல் லென்த்னாலே எஃப், அப்ஜெக்டிவில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓ, அண்ட் ஐபீஸில் வந்து எஃப் ஆஃப் இ. ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், F0 is equal to 5 cm and F of E is equal to 50 cm எடுத்துருக்குறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், ரெண்டையும் கண்டிப்பாக என்ன செய்யணும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 10⁻²ஆல் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்புறம் எல் டியூப் லென்த் வந்து 30 cm இருந்துச்சு, அதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். டி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 25 cm. இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் அப்படின்னு வந்துருச்சுனாலே அங்கே டியோட வேல்யூ வந்து 25 cm தான். நீங்கள் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா நியர் பாயிண்ட்டுக்கு, நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. m is equal to m0 into me. m0க்கு எல்லை f0ஆல் டிவைட் பண்ணணும் அண்ட் m of eக்கு 1 + d/fe. ஸோ m வேணும்னா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த m0ஓட வேல்யூ இது தான், இந்த m of eயோட வேல்யூ இது தான் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தரோவாக தெரியணும். தெரிஞ்சால் தான், மனப்பாடமாக தெரியணும், எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் தெரியணும். தெரிஞ்சால் தான் இந்த மாதிரி சம்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் என்ன செய்வோம், சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு எல் இதாக இருக்குது, சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. அடுத்து F0 இதாக இருக்குது, சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 ஃபார்முலாவில் அப்படியே இருக்குது. அடுத்து டியோட வேல்யூ இந்த நியூமரேட்டரில் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எஃப் ஆஃப் இ இந்த இருக்குது, இதான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. இப்போ தெரிஞ்ச எல்லா வேல்யூவும் என்ன செஞ்சாச்சு, சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப கஷ்டம்னு ஒரு சிலர் நினச்சிருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 10⁻²வையும் 10⁻²வையும் கேன்சல் பண்ணிடுங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் ஒரே வேல்யூ இருந்தால் அதை கேன்சல் பண்ணிடலாம். 1 5 is 5, 6 5s are 50. இந்த 6 அப்படி தான் வந்துச்சு. ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி ரெண்டாவது இது பார்ப்போம். இங்கே இருக்கிற 10⁻²வையும் இங்கே இருக்கிற 10⁻²வையும் அதே மாதிரி கேன்சல் பண்ணலாம். 1 25 is 25, 2 25s are 50. அப்போது 1/2 இருக்குது. 1/2 வந்து 0.5க்கு ஈக்குவல். அப்போது 1 + 0.5 எவ்வளவு, 1.5. கரெக்டாக இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சிம்பிளிஃபை பண்ணனால என்ன கிடச்சிச்சு, 1/2ன்னு கிடச்சிச்சு. இதை 1/2ன்னு வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் எல்ஜிஎம் எடுத்து அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு பதிலாக 1/2 வந்து எதுக்கு ஈக்குவல், 0.5க்கு ஈக்குவல். அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு 1 இருக்குது. 1 + 0.5. 1 + 0.5 எப்படி ஆட் பண்ணணும், 1 அப்படிங்கிறது ஹோல் நம்பர், அதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சு எத்தனை 0 வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் 0.5 இப்படி தான் எழுதணும். அப்போ 5 1. ஓகே, 1ஐயும் 0.5ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1.5 கிடைக்கும். அப்படி தான் இங்கே வந்துச்சு. 6ஐயும் 1.5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்படி மல்டிப்ளை பண்ணணும், 1.5 6, 6 5s are 30, ரிமைனிங் 0, 1 6 is 6, 6 + 3 9. இப்போ பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 9. ஓகே, ஸோ இது நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். பாயிண்ட் இருக்கிற ஒரு நம்பரையும் ஒரு ஹோல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறதா இருந்தால் என்ன செய்யணும், நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ பின்னாடி இருந்து அத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ரைட், இப்போ 1.5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க, என்ன கிடச்சிச்சு, இப்படி கிடச்சிச்சு. பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். இதுதான் பாயிண்ட் வச்சுருக்கிற ஒரு நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ரூல். அதே இது ஒரு ஹோல் நம்பரையும் ஒரு பாயிண்ட் வச்ச நம்பரையும் ஆட் பண்ணணும்னா அதை இப்படி தான் எழுதணும். ரெண்டையும் ஆட் பண்ணணும். பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு நேரே கீழே பாயிண்ட் வச்சிடணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னங்கிறது தெரியுது இல்லையா? ஸோ ஒரு வேளை இன்னும் புரியலைன்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டேர்மையும் இன்னொரு டேர்மையும் பிரிக்கிற சிம்பிள் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் அல்லது மைனஸாக இருக்கும். அப்போது
இங்கே இந்த ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கிற 1 அப்படிங்கிறது ஒரு டேம், இந்த வேல்யூ ஃபுல்லாக இன்னொரு டேம். ஒரே டேமுக்குள்ளே கேன்சல் பண்ணலாம், ஆனால் ஒரு டேம் விட்டு இன்னொரு டேம் கேன்சல் பண்ணக்கூடாது. அது எப்படி அப்படின்னா இந்த கன்ஃபியூஷன் வந்துருக்கும். இப்போ இந்த 1 இருக்க வேண்டிய இடத்துல 25 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 25 + 25/15 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25ஐயும் இந்த 50ஐயும் கேன்சல் பண்ணக்கூடாது. கேன்சல் பண்ணுனா ஆன்சர் தப்பாக வரும். எல்சிஎம் எடுத்து முடித்த பிறகு இது எல்லாத்தையும் ஒரே டேம் ஆக்கின பிறகு தான் என்ன செய்யணும் அப்படின்னா கேன்சல் பண்ணணும். இப்போ மல்டிப்ளிகேஷன் சைன்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரே டேம்னு அர்த்தம். இப்போ இது எல்லாமே ஒரே டேம், இது எல்லாமே ஒரே டேம். ஆனால் ப்ளஸ் அல்லது மைனஸ் வந்துருச்சுன்னா ப்ளஸுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக ஒரு டேம், ப்ளஸுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக இன்னொரு டேம். இதுவும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுல நான் சொன்ன இந்த டிப்ஸ் பெரிய அளவில் யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுவும் புரியலனா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வேறு ஒரு குட்டி நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நார்மல் ஃபோக்கஸிங் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாமா? அது M0 ME. M0க்கு வேல்யூ என்னன்னு தெரியும், MEக்கும் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தெரியணும். தெரியலைன்னா கண்டிப்பாக படிச்சுக்கணும். அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாவில் 4 வேல்யூ வேணும். அந்த 4 வேல்யூவையும் அப்படியே நம்ம என்ன செய்வோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது அப்போ உள்ள அதே சிம்பிளிஃபிகேஷன் தான், 6 வந்துடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே ரெண்டாவது உள்ள டேம் அதுவும் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். இப்போ எல்லாம் ஒரே ஒரு டேம் தான். 125 is 25, 225 are 50, 1/2. 1/2ஓட வேல்யூ வந்து 0.5. 6ஐயும் 0.5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 6 5s are 30. பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 3 வந்துருச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. யூனிட் இல்லை, நல்லா பார்த்துக்கோங்க.